உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். These videos sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பறவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? அந்த குருவி பேர் கொண்டை குருவி. இதை கொண்டை குருவி, புல்புல் பறவை, சின்னான் அப்படிலாம் அழைக்கிறாங்க. இது ஒரு வகை பாடும் பறவை. இது பாடும். இதோட உடல் மெல்லிய உடலாக இருக்கும், குறுகிய கழுத்து இருக்கும். இதுக்கு நீளமான வால் இருக்கும். அப்புறம் ரெக்கைகள் வட்ட வடிவத்தில் இருக்கும். அலகு சற்று நீளமாகவும் இறுதியில் லைட்டாக வளைஞ்சும் காணப்படும். இது ஒரு பாடும் பறவை இனத்தை சேர்ந்தது. இது கொண்டைக்குருவி கூட்டை பெண் பறவை தான் கூட்டை கட்டும். அப்புறம் இதை சின்னான் குருவி அப்படின்னு வேற கூப்பிடுறாங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இதோட இனப்பெருக்கம் பிப்ரவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் வரையும் இதனுடைய இனப்பெருக்கம் காணப்படும். இது கூடு சிறிய ஒரு கிண்ண வடிவத்தில், அதாவது கோப்ப வடிவத்தில் இருக்கும். மரத்தில் 3 மீட்டர் உயரத்தில் இது கூடு கட்டும். இது கோவாவின் மாநில பறவையாக இதை அறிவிச்சிருக்காங்க. இதோட தலை கருப்பாக இருக்கும், வாலுக்கடியில் சிவப்பாக இருக்கும், லைட்டாக சிவப்பு கலர் இருக்கும். உடலும் இறகுகளும் பழுப்பு நிறமாக இருக்கும். இதை கொண்டலாத்தி குருவி, எழுத்தாணி குருவி, சாவல் குருவி, புழுங்கொத்தி குருவி அப்படின்லாம் இதை நிறைய பேரில் அழைக்கிறாங்க. இது இதோட வாலுக்கடியில் இருக்கிற சிவப்பு தான் இதனோட முக்கிய அடையாளம். இது பழங்கள், தேன், பூச்சிகள் முதல்ல எல்லாத்தையுமே, அதாவது பூக்களில் இருக்கிற தேன் இதுகளை இது சாப்பிடும். இது சிறு சிறு குச்சிகளையும் சில நேரம் உலோக கம்பிகளையும் வச்சு கிண்ண வடிவத்தில் கூடு கட்டும். இது ஆண் பெண் இரண்டுமே சேர்ந்தே குஞ்சுகளுக்கு உணவூட்டும். பொதுவாக 15 நாளில் குஞ்சு பொரிச்சிரும். இது தெற்காசிய பறவை இனத்தை சேர்ந்தது. இது தெற்காசியாவில் அங்கே நியூசிலாந்து, ஹவாய், பிஜி, யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் இது இருக்குது. இது மூர்க்க குணம் கொண்டது, அதாவது ரொம்ப கோபம் வரும். இது வெளியூர்லேருந்து எந்த பறவை வந்தாலும் அதை கண்டுபிடிச்சி அதை கொத்தி விரட்டி விட்டுரும். இதிலே மஞ்சள் புருவ கொண்டைக்குருவி, அப்புறம் அதாவது தங்க புருவ கொண்டைக்குருவின்னு வேற இதை சொல்கிறாங்க. இது பாடும் பறவை இனத்தை சேர்ந்தது. இது தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் காணப்படுது.
இது பொதுவாக பார்க்குறதுக்கு மரங்கள்லையும் மற்றபடி வேறு இந்த மாதிரி கம்பிகள்லையும் உட்கார்ந்துருக்கும். பார்க்குறதுக்கு இது வந்து அழகாக இருக்கும், ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். கண்கள் கருப்பாக இருக்கும். பாருங்க, அதோட இது அதாவது அந்த சில பறவைகளில் மட்டும்தான் கொண்டையில் வந்து அந்த இது மாதிரி ஒரு மாதிரி லேசாக கொண்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த பறவையை வந்து நம்ம சில இடங்கள்லாம் இது மூர்க்கத்தனமாக இருக்கிறதுனால இதை பார்த்த உடனே சில நாடுகள்லாம்